டக்கின் பண்ற ஏரியாவை லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கிட்ட உள்ள சொருகிற பார்ட் எல்லாம் இருக்கும்ல, அதை தூக்கி உங்களுக்கு ஆப்போசிட்ல அப்படியே போட்டுருங்க. ஆப்போசிட்ல போட்டுட்டு கரெக்டா சென்டர், இந்த சென்டர் ப்ளீட் வந்துட்டு இப்படி தெரியணும் உங்களுக்கு, லைன் லைனா தெரியணும். சோ அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ உள்ள சொருகிற பார்ட் எல்லாமே இருக்கும்ல, அத உள்ளுக்குள்ள அப்படியே கொண்டு வாங்க. இந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இதுல இருந்து இந்த அளவு தான் இருக்குது. இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உள்ள சொருகிற பார்ட்டை ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அந்த செஸ்ட் பிளீட்டும் ஷோல்டர் பின்னையும் கொண்டு வர போறோம். ஃபர்ஸ்ட் ஷோல்டர் பின்னை வந்துட்டு கரெக்டா இந்த கார்னர்ல வச்சு வெளியே விட்டுருங்க. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் செஸ்ட் பின் எடுத்திருப்போம்ல, அது வரைக்கும் வெளியே விட்டுருங்க. வெளியே விட்டுட்டு இங்க எக்ஸஸா இருக்குதுல்ல, இது எல்லாமே நீங்க இதுக்குள்ள ஃபோல்டு பண்ண போறீங்க. சோ ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க. ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இங்கிட்ட இருந்து ஒரு பார்டரை மட்டும் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ண போறீங்க. நெக்ஸ்ட் இங்கிட்டு ஒரு பார்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா இங்கிட்ட இருந்து எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீட்டா வந்துருச்சா? இப்போ இங்கிட்டலாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு இப்படி எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஸ்ட் பின், செஸ்ட் பிளீட் வந்துரும். நெக்ஸ்ட் இந்த ஷோல்டர் பின் ரைட் சைட் கார்னர்ல வச்சுக்கோங்க. இங்கிட்ட எக்ஸஸா இருக்கிறதெல்லாம் உள்ள வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர் பின்ஸ் எல்லாமே நம்ம வந்து மேல கூடி நம்ம சுத்த போறோம். அவ்வளவுதான். இந்த இடத்துல இப்படி ஃபோல்ட் பண்ணி இங்க வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா சென்டர் பிளீட் சென்டர்ல இருக்கும். ஷோல்டர் பின் ரைட் சைட் கார்னர்ல வந்திருக்கும். நம்ம பிளீட்ஸ் எல்லாமே சுத்தி இருப்போம். இதுதான் வந்துட்டு பாக்ஸ் ஃபோல்டிங். உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.